வணக்க மக்களே, எலுமிச்சை ஜூஸும் அதனுடைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளும். நீங்கள் தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸை தாராளமாக எடுத்துக்கலாம் மக்களே. இதன் மூலமாக உங்களுக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். தோலில் ஏற்படக்கூடிய கரும்புள்ளிகள், சுருக்கங்களை எலுமிச்சை ஜூஸ் உங்களுக்கு குறைக்கும். வாய் துர்நாற்றத்தை போக்கி சீரான சுவாசத்தை உங்களுக்கு தரும். வாய் துர்நாற்றம் உங்களுக்கு எதனால் வருதுன்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய குடல் சுத்தமாக இல்லைன்றது அர்த்தம். ஸோ பிம்பிள்ஸும் உங்களுக்கு அதனால தான் வரும். இந்த பிரச்சனையெல்லாம் வரக்கூடாதுன்னு நினைச்சிங்க அப்படின்னா உங்களுடைய குடலை நீங்கள் சுத்தமாக வச்சு வாய் துர்நாற்றத்தை போக்கிக்க, பிம்பிள்ஸ் எல்லாம் வரக்கூடாமல் தடுத்துக்கிறது, தோல் ஏற்படக்கூடிய கரும்புள்ளிகள்லாம் நீக்கி உங்களை சருமத்தை அழகாக வச்சுக்கிறதுக்கு நீங்க தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் தாராளமாக குடிக்கலாம். நுரையீரல் தொற்றுகளை எலுமிச்சை ஜூஸ் உங்களுக்கு குறைக்குது. எலுமிச்சை ஜூஸ் உடலுக்கு தேவையான விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து தரதால உங்களுக்கு பலவிதமான நோய்களை குணப்படுத்தும். எலுமிச்சை ஜூஸை பருகுவதால சிறுநீரகத்தில் கற்கள் உருவ தடுக்கப்படுகிறது. சிறுநீரக கற்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு குறைக்கப்படுகிறது. ஸோ இதன் மூலமாக நிறைய மருத்துவ பலன்கள் உங்களுக்கு கிடைக்குதுங்க மக்களே. வாங்க அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தி ஒவ்வொன்றா விளக்கமாக சொல்றேன். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ரத்த அழுத்தம் குறையிறதுக்கு நீங்க எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம் மக்களே. உங்களுக்கு பிபிஎம் சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், ரத்த அழுத்தம் இருக்கு அப்படின்னா அதை குறைக்கிறதுக்கும் உங்களுடைய ரத்தத்தில் கண்ட்ரோலாக அந்த ரத்த அழுத்தத்தை வச்சுக்கிறதுக்கு நீங்க எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். தினமும் நீங்க எலுமிச்சை ஜூஸ் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த எலுமிச்சை ஜூஸ்ல விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து அதிகமான அளவில் இருக்கிறதால உங்களுடைய பிளட்ல ரத்த அணுக்களுடைய உற்பத்தி அதிகரிக்கும். ஸோ அந்த ரெட் பிளட் செல்ஸோட எண்ணிக்கையை இன்க்ரீஸ் பண்றதால ரத்த அழுத்தத்தை உங்களுக்கு எலுமிச்சை ஜூஸ் பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்தும். மேலும் இந்த எலுமிச்சை ஜூஸ்ல இருக்கக்கூடிய பொட்டாசியம் மூளை மற்றும் நரம்புகளை உங்களுக்கு வெகுவாக தூண்டுது. இதன் மூலமாக மூளை மற்றும் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நீங்க ஆரோக்கியமாக இருக்கலாம். ரத்த அழுத்தத்தையும் நீங்க குறைச்சிக்கலாம். ஸோ அதுக்காக தினமும் நீங்க ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் குடிங்க. நீங்க தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் குடிக்கும் போது உங்களுடைய உடல் எடையை கூட நீங்க ஆரோக்கியமான முறையில் குறைச்சிக்கலாம் மக்களே. நீங்க உடல் எடை குறைக்கக்கூடிய நோக்கத்தில் இருக்கீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. வெதுவெதுப்பான நீர்ல நீங்க எலுமிச்சை ஜூஸ் கலந்து தினமும் காலை வெறும் வயிற்றுல நீங்க குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்க உடல் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் கரைந்து உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும் இந்த எலுமிச்சை ஜூஸ். எனவே நீங்க ஆரோக்கியமான முறையில் உங்களுடைய உடல் எடையை குறைக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க, நிறைய உணவுகளை சாப்பிடுங்க. ஆனா அது கூட தினமும் காலையில வெறும் வயிற்றுல நீங்க பாத்தீங்கன்னா மஞ்சள் கலந்து எலுமிச்சை ஜூஸை வெதுவெதுப்பான தண்ணீர்ல குடிச்சீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் எடை நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆரோக்கியமான முறையில் குறையும். இதை ட்ரை பண்ணி பாருங்க, நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். தொண்டை வெளி சரியாகிறதுக்கு நீங்க எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம் மக்களே. எலுமிச்சை ஜூஸை நீங்க உங்களுடைய தொண்டையில வச்சு, அதாவது உங்களுடைய வாயில நீங்க கொப்பளிக்கணும். ஸோ அப்படி கொப்பளிக்கும் போது தொண்டையில எலுமிச்சை ஜூஸ் படக்கூடிய அளவுக்கு நீங்க அண்ணாந்து நல்லா கொப்பளிக்கும் போது தொண்டையில அந்த எலுமிச்சை ஜூஸ் உங்களுக்கு படும்போது கண்டிப்பா உங்களுக்கு தொண்டை வெளி எல்லாம் குணமாயிடும். நீங்க தொண்டை வெளி குறையணும் அப்படின்னா கூட எலுமிச்சை ஜூஸை தினமும் நீங்க குடிங்க. உங்களுக்கு அது நீங்க குடிக்கும் போது தொண்டை வெளி உங்களுக்கு பாத்தீங்கன்னா குறைஞ்சு போயிடும். இதுக்கான ஒரு நல்ல தீர்வாக எலுமிச்சை ஜூஸ் உங்களுக்கு இருக்கும். ரத்த கொதிப்பு குறையிறதுக்கு நீங்க எலுமிச்சை ஜூஸை தினமும் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. எலுமிச்சை ஜூஸோடைய மற்றொரு சிறந்த பயன் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அது ரத்த கொதிப்பை உங்களுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு உதவிகரமாக இருக்கு மற்றும் உங்களுடைய உடலை சோர்வடைவதிலிருந்து மீட்டு உங்களுடைய உடலுக்கு ஓய்வளிக்குது. உங்களுடைய உடலை சுறுசுறுப்பாகவும் வைக்குது. எலுமிச்சை ஜூஸ் நமது மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், டென்ஷன் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் உங்களுக்கு கட்டுப்படுத்தும் எலுமிச்சை ஜூஸ். அதனால நீங்க தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் குடிக்கும் போது ரத்த கொதிப்பு உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். உங்களுக்கு சுறுசுறுப்பு கிடைக்கும். தேவைப்படும் போது உங்களுடைய உடலுக்கு தானாகவே எலுமிச்சை ஜூஸ் ஓய்வளிக்கும். செரிமான பிரச்சனை சரியாகிறதுக்கு நீங்க தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். நம்ம உடல்ல செரிமான மண்டலம் மட்டும் சரியாக இல்லை அப்படின்னா நம்முடைய உடல்ல பல வகையான செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். அது நமக்கு அன்றாட வாழ்க்கையில நம்முடைய வேலைகளை செய்யறதுக்கு கடினமான பல இடையூறுகளை நமக்கு அது ஏற்படுத்திடும். எனவே நீங்க அதெல்லாம் இருக்கக்கூடாது அந்த மாதிரி பிரச்சனைகள் அப்படின்னா நீங்க தினமும் எலுமிச்சை ஜூஸை குடிங்க. தினமும் நீங்க ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் குடிக்கும் போது அது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளையுமே பாத்தீங்கன்னா வெளியே கொண்டு வந்துடும். செரிமான பிரச்சனையே இல்லாம உங்களை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு நீங்க தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸை குடிக்கலாம். மூட்டு வலி குணமாகிறதுக்கு நீங்க எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம். தினமும் நீங்க ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் குடிக்கும் போது மூட்டு வலி பிரச்சனையிலிருந்து நீங்க விடுபடலாம். இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. pH அளவுகள் உங்களுடைய உடல்ல, அதாவது அமில காரங்கள் சமநிலையில் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்க எலுமிச்சை ஜூஸை எடுத்துக்கலாம். நம் உடல்ல அல்கலைன் மற்றும் அமில பண்புகளுக்கு இடையில ஒரு சமநிலையை ஏற்படுத்துவதில் எலுமிச்சை ஜூஸ் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. உடல்ல அமில பண்புகள் அதிகரிக்கும் போது நமக்கு உடல்நல குறைவுகள் ஏற்படுது. நீங்க அந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா எலுமிச்சை ஜூஸ் குடிக்கும் போது இந்த அமிலம் அப்புறம் காரம் ரெண்டுமே பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல்ல பேலன்ஸா இருக்கும். pH அளவு பேலன்ஸா இருக்கும். இது உங்களுடைய உடல்நல குறைவை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ அதுக்காகவே நீங்க எலுமிச்சை ஜூஸை குடிக்கலாம்.
கல்லீரல் பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கலாம் மக்களே. குறிப்பாக எலுமிச்சை ஜூஸ் கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகளை அழிக்குது. இதனால் கல்லீரல் சுத்தமடைவது மட்டும் இல்லாமல் கல்லீரல் சார்ந்த பல விதமான பிரச்சனைகள் விரைவில் உங்களுக்கு தீர்வு காணுவதற்கு உதவிகரமாக இருக்கும் எலுமிச்சை ஜூஸ். கல்லீரல் சார்ந்த பல விதமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கும் குணப்படுத்துவதற்கும் நீங்கள் தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் குடிக்கலாம். உங்களுக்கு தீராத மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கா, அந்த தீராத மலச்சிக்கல் பிரச்சனை சரியாகிறதுக்கு நீங்கள் எலுமிச்சை ஜூஸை குடிக்கலாம். மலச்சிக்கல் பிரச்சனையால் அவஸ்தைப்படுபவர்கள் இந்த எலுமிச்சை ஜூஸை தினமும் குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா செரிமானம் உங்களுக்கு மேம்படும். செரிமானம் மேம்பட்டு மலச்சிக்கல் பிரச்சனை உடனடி நிவாரணம் உங்களுக்கு கிடைக்கும். இது மட்டும் கிடையாதுங்க மக்களே, உங்களுடைய உடல் பருமன், உங்களுக்கு உடல் இருக்கக்கூடிய தேவையற்ற கொலஸ்ட்ரால் இது எல்லாமே குறைஞ்சு போறதுக்கு நீங்க தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸை தாராளமாக குடிக்கலாம். உடல் பருமன், கொலஸ்ட்ரால், அதிக எடை இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் நீரிழிவு வியாதியால் அவதிப்படுறவங்க, ஸோ சுகர் பேஷண்ட்ஸ், இவங்க எல்லாருமே தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸை தாராளமாக குடிக்கலாம். எந்த விதமான பயமும் உங்களுக்கு தேவையில்லை. இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே எலுமிச்சை ஜூஸ் குணப்படுத்திடும். வயிற்று வலி, வயிற்று உப்புசம், நெஞ்சு எரிச்சல், கண் வலி ஆகியவற்றை சரியாக்கக்கூடிய ஒப்பற்ற சாறு இந்த எலுமிச்சை ஜூஸ் மக்களே. உங்களுக்கு வயிற்று வலி, வயிற்று உப்புசம், அப்புறம் செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா இது சார்ந்த பிரச்சனைகளை எலுமிச்சை ஜூஸ் உங்களுக்கு குணப்படுத்திடும். நெஞ்சு எரிச்சல் எல்லாத்தையுமே உங்களுக்கு போக்கிடும் எலுமிச்சை ஜூஸ். கண் வலி ஆகியவற்றை கூட சரியாக்குறதுக்கு நீங்க எலுமிச்சை ஜூஸ் குடிக்கலாம். உயர்ந்த கிருமி நாசினியாக எலுமிச்சை ஜூஸ் இருக்கு. பொட்டாசியமும் இந்த எலுமிச்சை ஜூஸ்ல இருக்குது மக்களே. ஸோ பொட்டாசியம் நமக்கு கிடைக்கும் போது நமக்கு பாத்தீங்கன்னா எலுமிச்சையால், அதாவது இந்த எலுமிச்சை ஜூஸ் நம்ம குடிக்கிறோம் அப்படின்னா நமக்கு பொட்டாசியம் கிடைக்கிறதால நம்மளுடைய உடல்ல அந்த பிபி இருக்கு பாத்தீங்கன்னா, பிளட் பிரஷர் ரொம்பவே கண்ட்ரோலாக இருக்கும். சிறுநீர் அடைப்பு நம்மளுக்கு விலகும். உடல் நச்சுக்களை எலுமிச்சை ஜூஸ் வெளியேற்றும். நம்மளுடைய உடலினுடைய தற்காப்பு சக்தி எலுமிச்சை ஜூஸால பெருகும் மக்களே. ஸோ தற்காப்பு சக்தி அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி, நம்மளுடைய இம்யூன் பவரை நம்ம இன்க்ரீஸ் பண்ண, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க நம்ம தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸை தாராளமாக குடிக்கலாம். அப்படி குடிக்கும்போது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கப்பட்டு பலவிதமாக சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய நோய்கள், அப்புறம் தொற்று நோய்கள் எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய உடலை தாக்காதவாறு நம்ம ரொம்பவே வருமுன் காப்பது சிறந்தது அப்படின்றது போல ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ அப்படி நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய பலவிதமான நோய்களை குணப்படுத்திக்கவும் பலவிதமான நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம எலுமிச்சை ஜூஸ் குடிக்கலாம். கடல் உப்பை சாப்பிட்டு உடல் உப்பி போன மனிதர்கள்லாம் எலுமிச்சை ஜூஸ் குடிக்கும் போது அவங்களுடைய உடல் கட்டழகு மேனி அவங்களுக்கு திரும்ப கிடைக்க ஆரம்பிக்கும். கனிகளிலேயே மதியுக மந்திரி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த எலுமிச்சை தான். இந்த எலுமிச்சை ஜூஸை நம்ம போட்டு ஜூஸாக குடிக்கும்போது நமக்கு இன்னும் ஏராளமான மருத்துவ நன்மைகள் கிடைக்கும். அதெல்லாம் வரிசையாக சொல்றேன் பாருங்க. எலுமிச்சம்பழம் ஜூஸை நீங்க குடிக்கும் போது பித்தத்தை இந்த எலுமிச்சம்பழம் ஜூஸ் உங்களுக்கு போக்கும், தலைவலியை தீர்க்கும், மலச்சிக்கலை விளக்கும், தொண்டை வலியை போக்கும், வாந்தியை நிறுத்தும், காலரா கிருமிகளை ஒழிக்கும், பல் நோய்களை குணப்படுத்தும், சர்ம நோய்களை குணப்படுத்தும், டான்சிலை தடுக்கும், விஷத்தை முறிக்கும், வாய்ப்புண்ணை ஆற்றும், தேல் கடிக்கு உதவும், மஞ்சள் காமாலையை நீக்கும், வீக்கத்தை குறைக்கும், வாயுவை அகற்றும், பசியை உண்டாக்கும், விரல் சுற்றிற்கு உதவும், யானைக்கால் வியாதியை குணப்படுத்தும். ஸோ பசிக்கு உதவும், பசியை உங்களுக்கு உண்டாக்கும். என்ன சாப்பிட்டாலும் எனக்கு பசியை எடுக்கிறதில்ல, எனக்கு பசி எடுக்க மாட்டேருக்கு, சாப்பிட்டாவே இறங்க மாட்டேருக்குன்னு சொல்றவங்களாம் இந்த எலுமிச்சை ஜூஸ் குடிக்கும்போது பசி தானே அவங்களுக்கு எடுக்க ஆரம்பிச்சிடும். யானைக்கால் வியாதிக்கு கூட குணப்படுத்துறதுக்கு எலுமிச்சை ஜூஸ் உதவிகரமாக இருக்கு. எலுமிச்சை ஜூஸ் நீங்கள் குடிக்கும்போது, எலுமிச்சை ஜூஸ் நீங்கள் குடிச்சிட்டிங்க அப்படின்னா காய்ச்சல் ஏற்படக்கூடிய கதிரியக்க அபாயத்தை தடுக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது எலுமிச்சம் பழத்துடைய தோல் இருக்கக்கூடிய ஃபியோஃப்ளோவின் நம்ம சொல்லக்கூடிய சத்துக்கு இருக்கு. தினமும் நீங்கள் எலுமிச்சை ஜூஸை குடிக்கிறீங்க அப்படின்னா கதிரியக்கத்தை தாக்கி உங்களால் தப்பிக்க முடியும். புற்றுநோய்க்காரர்களுக்கு எக்ஸ்ரே சிகிச்சையில் ஏற்படக்கூடிய கதிரியக்க தீங்கை கூட எலுமிச்சை ஜூஸ் நமக்கு குறைச்சிரும் மக்களே. விளையாட்டு, ஓட்டப்பந்தயம், கடுமையான வேலை இது எல்லாமே நம்ம செஞ்சுட்டு களைப்பாக இருக்கும்போது ஒரு டம்ளர் நீங்கள் எலுமிச்சை ஜூஸ் எடுத்து குடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த களைப்பெல்லாம் இருக்கவே இருக்காது. அல்லது உடனே நீங்கள் ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து கடிச்சு அதோடைய சாற்றை நீங்கள் அப்படியே குடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த விளையாட்டு, ஓட்டப்பந்தயம், கடுமையான வேலை செய்கிறீங்க அப்படின்னா அந்த டைம்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. இல்லைனா நீங்கள் அதை பிழிஞ்சு சர்க்கரை போட்டு நீங்கள் தெம்பாக பார்த்தீங்கன்னா குடிக்கலாம். ஸோ உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல ஊட்டச்சத்து கிடைக்க ஆரம்பிச்சு மறுபடியும் சுறுசுறுப்பாக உங்களுடைய வேலையை ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக செய்ய ஆரம்பிச்சிடும். இப்போ உண்ணாவிரதம் இருந்து முடிக்கிறவங்க எல்லாம் எலுமிச்சை ஜூஸை குடிச்சிட்டு அவங்களுடைய அந்த உண்ணாவிரதத்தை முடிப்பாங்க. அது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? உண்ணாவிரதம் முடிக்கிறவங்க மீண்டும் எலுமிச்சை ஜூஸ் குடிக்கும்போது அவங்க ரொம்ப நேரமா சாலிட் ஃபுட் எல்லாம் எதுவும் எடுத்துக்காம இருப்பாங்க இல்லையா? ஸோ திட உணவுகள் எதுவும் எடுத்துக்காம இருக்கிறவங்க திடீர்னு திட உணவு எடுத்துக்கும் போது அவங்களுக்கு அஜீரண பிரச்சனைகள் ஏற்படும். அந்த பிரச்சனைகள் ஏற்படக்கூடாது அப்படின்றத பழச்சாறு குடிக்கணும். ஸோ அதுக்கு எலுமிச்சம்பழ ஜூஸ் அவங்க குடிச்சிட்டாங்க அப்படின்னா அஜீரண பிரச்சனைகள் ஏற்படாது அவங்க அடுத்தடுத்து சாப்பிடக்கூடிய உணவுகளால. அதனால அவங்க எலுமிச்சை ஜூஸ் குடிச்சிட்டாங்க அப்படின்னா அஜீரண பிரச்சனை ஏற்படாமல் தடுக்கலாம் அப்படின்றதுக்காக அவங்க எலுமிச்சை ஜூஸ் குடிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு மயக்கம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு உண்ணாவிரதம் இருக்கிறவங்களுக்கு. ஸோ உடனே அவங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் நம்ம கொடுக்கணும், உடனே ஒரு ஊட்டச்சத்தை கொடுக்கணும் அப்படின்றதால மிகவும் எளிமையாகவும் ஆரோக்கியமாகவும் உடனே நமக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய ஊட்டச்சத்து அளிக்கக்கூடிய எனர்ஜி தரக்கூடிய எலுமிச்சை ஜூஸ் நம்ம குடிக்க அவங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ இதுவும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு. பாத்தீங்களா மக்களே, எலுமிச்சம்பழம் ஜூஸ்ல எந்த அளவுக்கு அதிசயத்தன்மைகள், மகத்துவங்கள் மற்றும் மருத்துவ குணங்கள் கொட்டி கிடக்குது அப்படின்னு. ஸோ இந்த எலுமிச்சை அப்படின்ற இந்த பொருள், இந்த உணவுப் பொருள் நமக்கு கிடைக்காத ஒரு பழம் இது கிடையாது. ஸோ எளிமையாகவே நமக்கு கிடைக்கும். அதன் மூலமாக நம்ம
காஸ்ட்லியான உணவுகள் எல்லாத்தையும் தேடி வாங்கி சாப்பிட்றதுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், ஸோ நம்ம தீங்கான உணவுகளை எடுத்து சாப்பிட்றோம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த மாதிரி ஈஸியாக கிடைக்கக்கூடிய அதுவும் ஆரோக்கியம் நிறைந்திருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் நம்ம சாப்பிடாம விட்டுட்டோம் அப்படின்னா அது நமக்கு தான் தீமை. ஸோ அந்த அளவில் நீங்கள் அதை தவிர்த்துக்க இந்த மாதிரி எலுமிச்சம்பழத்தை நீங்கள் தினமும் ஒரு டம்ளர் ஜூஸ் போட்டு குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய மருத்துவ பலன்கள் பெற்று உங்களுக்கு இருக்கக்கூடிய பல விதமான நோய்களை குணப்படுத்திக்கலாம், பல விதமான நோய்கள் வராமலும் தடுக்கப்படலாம். ஸோ அதனால் நீங்கள் எலுமிச்சை ஜூஸை குடிங்க, ஆரோக்கியமாக இருங்க, அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமாக வாழுங்க. நன்றி மக்களே.